அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இரண்டாவது லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிர்நாடி 3லிருந்து ஃபுல் மாடல் லைவ் டெஸ்ட்டாக 2 என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த 8 நாள் நேற்றைய ஃபஸ்ட் லைவ் டெஸ்ட்டு சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி கண்டிப்பாக படிச்சுட்டு வாங்க, வெற்றி நமதே. உயிர்நாடி பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிலபஸ் சார் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், அதே மாதிரி தொடர் வகைகளில் செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, அதே மாதிரி ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல், திணைமரபு, பால்மரபு, காலம், இளமை பெயர், வினைமரபு, தொகை மரபு, நிறுத்தல் குறியீடுகள். இதெல்லாம் ராஜு சார் 8 நாளும் அந்த ஃபுல் லைவ் டெஸ்ட் ஒரு 5 நாள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு என்ன நம்ம எப்படி படிச்சுட்டு வரோங்கிற ஒரு டீட்டெயிலான ஐடியா கிடைக்கும். இந்த லைவ் டெஸ்ட்டில் உங்கள் மார்க் எவ்வளவுங்கிறது விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மற்ற மாணவர்களுக்கு நீங்கள் நிறைய எடுத்தால் அவங்களும் அதை போல் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அதற்காகத்தான் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுள்ள உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், லக்குவனார், தேவநேய பாவனார், ஆகரம் முதலி. இதில் நீங்கள் லக்குவனார், தேவநேய பாவானார் கொஞ்சம் வெளி புக்கில் இருந்தோ இல்லைன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற அந்த மெட்டீரியலில் கூட நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இவங்க 2 பேர்த்து இதுவும் நிறையா வரல, ஒருவரி வினாக்கள் 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதை பார்த்துங்க. ஜியு போப், வீரமாமுனிவர், பெருஞ்சித்திரனார், இவங்களை பற்றி இதில் பார்ப்போம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லைவ் மாதிரியே ஒரு 55 கேள்விகள் யூனிட் 7 இதில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் சார்ந்து இருக்கும். ரிமைனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 கேள்விகள் இலக்கணம் சார்ந்து இருக்கும். வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம். பாடினால் கண்ணகி, இது எவ்வகை தொடர்? பாடினால் கண்ணகி, இது எவ்வகை தொடர்? ஆன்சர் சரிதான். பாடினால் கண்ணகி என்பது வினைமுற்று தொடர் என்பது சரியான விடை. தஞ்சையில் சமயப்பணி ஆற்றிய போது ஜியு போப் அவர்கள் கீழ்கண்ட எந்த நூலை படிக்கவில்லை? தஞ்சையில் சமயப்பணி ஆற்றிய போது ஜியு போப் அவர்கள் கீழ்கண்ட எந்த நூலை படிக்கவில்லை? ஆன்சர், அவர் புறநானூறு, நன்னூல், திருவாசகம் இதெல்லாம் தஞ்சையில் ஒரு 8 ஆண்டுகள் இருந்தார். அப்போ படித்தார். இலக்கண விளக்க சூறாவளி என்ற நூலை அவர் படிக்கவில்லை. பாவாணர் அவர்கள் எந்த ஊருக்கு சென்றிருந்த போது தம் மீது பெரும்பற்று கொண்ட கிருட்டிணையா என்பவர் இல்லத்தில் தங்கினார்? தேவநேய பாவாணர் ஒரு சொற்பொழிவாற்றுவதற்காக அந்த ஊருக்கு செல்லுவார். அப்போ கிருட்டிணையா என்பவர் இல்லத்தில் தங்கினார். அது எந்த ஊர், எந்த இடம்? ஆன்சர் சரிதான், அது நீலகிரி என்பது சரியான விடை. திணை வலுவை தேர்வு செய்க. ஆப்ஷன்ல பாருங்க, இதுல திணை வலு எது? ஆன்சர் சரிதான், செலியன் வந்தது என்பது திணைவலு. இதுல செலியன் வந்தார், இதெல்லாம் வலு கிடையாது. செலியன் வந்தது என்பது திணைவலுவாகும். தேம்பாவணி நூலின் நூல் அமைப்பு என்ன? அதுல எத்தனை காண்டங்கள், எத்தனை படலங்கள், எத்தனை பாடல்கள் உள்ளன? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. தேம்பாவணியில ஆன்சர் சரிதான், 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் கொண்டது. சொற்களை ஒழுங்குபடுத்துக. வறியவர்க்கு என்பது இல்வாழ்வு உதவி செய்தல். இதுல ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் எது வரும்? ஆன்சர் சரிதான், அதாவது இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல் என்பது சரியான விடை. இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஜியு போப் அவர்கள் எந்த இருமொழிகளில் கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார்? இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஜியு போப் அவர்கள் எந்த இருமொழிகளில் கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார்? அந்த இருமொழிகள் எதுன்னு பாருங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு. ஆப்ஷன் பி சரியான பதில். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று தன்மானத்தோடு வாழ்ந்த வள்ளல் யார்? எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று தன்மானத்தோடு வாழ்ந்த வள்ளர் பாவாணர், தேவநேய பாவாணர் அவர்கள். உவேசா நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடிகள் உள்ளன? உவேசா நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடிகள் உள்ளன? இதெல்லாம்
சரியான பதில் தான். 2128 ஓலைச்சுவடிகள் உள்ளன. பொருத்தமான காலம் அமையுமாறு எழுது. நாங்கள் நாளை கடற்கரைக்கு, ஆப்ஷன்ல பாருங்க, நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் என்பது ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான தொடர். செல்வோம் என்பது சரி. மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? இவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் இருக்குன்னு பார்த்தோம். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர் அவர்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. இதுல ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் எது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, ஆன்சர் சரிதான். பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளன. ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறள் திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். இது எந்த ஆண்டு? திருவாசகம் எந்த ஆண்டு? திருக்குறள் எந்த ஆண்டுங்கிற கேள்வியும் இருக்கு. கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? செய்வினை. பட்டது, பட்டார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வந்துடும் செயற்பாட்டு வினை வாக்கியம். ஆன்சர் சரிதான். பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இதுதான் வந்து செய்வினை வாக்கியம். ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, ஆன்சர் சரிதான். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? அந்த எகர ஒகர இதெல்லாம் வந்து மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் என்பது சரியான பதில். தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் பிறந்த உத்தமதானபுரம் என்ற ஊர் அமைந்துள்ள தமிழக மாவட்டம் எது? தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் பிறந்த உத்தமதானபுரம் என்ற ஊர் அமைந்துள்ள தமிழக மாவட்டம். ஆன்சர் திருவாரூர் என்பது சரியான பதில். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இதுல பிறவினை திருந்தினான், திருந்துவான், திருந்துவானா. ஆன்சர் சரிதான். கபிலனை திருந்தச் செய்தான் என்பது சரியான விடையாகும். பிள்ளைகளுக்கு மணல்தான் சிலேட்டின் நிலையிலிருந்து பனையேடுதான் புத்தகம் நிலையில் இருந்தது. பனையேடுதான் புத்தகம், எழுத்தாணியே பேனா என்று கூறியவர் யார்? அந்த காலத்துல ஸ்லேட்னா மணல், அதே மாதிரி புத்தகங்கிறது பனையேடா இருந்தது, எழுத்தாணிங்கிறது பேனாவா இருந்தது என்று கூறியவர் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் உவேசா அவர்கள் என்பது சரி. பிழை திருத்துக. கண்ணகி சிலம்பு அணிந்தான். அணிவித்துள்ளாள், அணிந்துள்ளான், அணிந்தது. இதுல சரியான ஒன்று. ஆன்சர் சரிதான். கண்ணகி சிலம்பு அணிந்தாள் என்பது சரியான விடை. தமிழில் அமைந்த காப்பியங்களிலேயே தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டவர் ஒருவரால் இயற்றப்பட்ட நூல் எந்த நூல்? தமிழில் அமைந்த காப்பியங்களிலேயே தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டவர் ஒருவரால் இயற்றப்பட்ட நூல். ஆன்சர் தேம்பாவணி என்பது சரியான பதில். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். இது நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு. நான் திடலில் ஓடினேன், அவர் தான் ஓடுறாரு. இது வந்து தன்வினை வாக்கியமாகும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில். தாயகம் சென்ற ஜியு போப் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார்? தாயகம் சென்ற ஜியு போப் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார்? 23 ஆண்டுகள் என்பது சரியான பதில். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு, கருத்தையோ திரும்ப. ஆன்சர் சரிதான். அதாவது சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. ஆப்ஷன் டி வந்து சரியான பதில்.
உவேசா அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் கீழ்கண்ட எந்த பணியை மேற்கொண்டார்? உவேசா அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணி, ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பதிப்பு பணியை அவர் மேற்கொண்டார். ஆப்ஷன் டி சரியான பதில்தான். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இதுல ப்ரீவியஸ்ல சிங்க குரலைன்னு பார்த்தோம். புலியின் இளமை பெயர் என்ன? புலியின் இளமை பெயர் புலிப்பரல். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான பதிலாகும். கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? விருது வழங்கியது யார்? வேளா இலக்கணத்தை நன்றாக படி. அமைச்சர் விருது வழங்கினார். நான் இலக்கணம் கற்று வாழ்வில் உயர்ந்தேன். இதுல செய்வினை வாக்கியம் சரியான பதில் தான். அமைச்சர் விருது வழங்கினார் என்பது செய்வினை வாக்கியமாகும். தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணிய புலவர் யார்? தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணிய புலவர் தேவநேய பாவாணர் அவர்கள். சரியான பதில். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அன்று புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் புறநானூற்றை மொழிபெயர்த்தவர் யார்? எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை ஜியு போப் அவர்கள் என்பது சரியான பதில். உவேசா அவர்களின் தமிழ் பணியை பெரிதும் பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? இது ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா வந்துட்டே இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் மற்றும் சூலியன் வின்சோன். ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான விடை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகை வினை? எவ்வகை வினை என கண்டறிக. தந்தை மகனை படிக்க வைக்கிறாரு. இது வந்து பிறவினை வாக்கியம் என்பது சரியான பதில். மரபு பிழைகள் ஒளிமரபு கிளி ஒளிமரபு என்ன வரும்? ஆன்சர் சரிதான். கிளி பேசும் என்பது சரியான பதில். அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகரமுதலி வெளியிட்டவர் யார்? அறிவியல் சார்ந்த இந்த அகரமுதலி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் நல்லா பார்த்துங்க. அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகரமுதலி வெளியிட்டவர் ஆன்சர் மனவை முஸ்தபா என்பது சரியான பதில். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது உயிலில் எழுதி வைத்த புலவர் யார்? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். எவ்வினை வாக்கியம் என கண்டெழுதுதல். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. இது என்ன வகை வாக்கியம்? கண்டிப்பா இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம் என்பது சரியான பதில். பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதி தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? பல்வேறு இலக்கண கட்டுரை மொழியாராய்ச்சி கட்டுரை எழுதி தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர் அவர்கள். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை மாமுனிவரை பாட்டுடை தலைவராக கொண்டு வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எந்த நூல்? சூசை மாமுனிவரை பாட்டுடை தலைவராக கொண்டு வீரமாமுனிவர் படைத்தது தேம்பாவணி என்பது சரியான பதில். பாவாணர் அவர்கள் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பாவாணர் அவர்கள் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974 ஆண்டாகும். மரபு வலுவற்ற தொடர் எது? வினை மரபுல குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்தான். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் என்பதுதான் மரபு வலுவற்ற தொடர். ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. ஆன்சர் சரிதான். என்ன வரும்? பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் என்பது பிறவினை சொற்றொடராகும். உரிச்சொல் நிகண்டின் ஆசிரியர் யார்? உரிச்சொல் நிகண்டின் ஆசிரியர் யார்?
உரிச்சல் நிகண்டின் ஆசிரியர் சரியான பதில். காங்கேயர் என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. டேஸ் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு என்ன பெயரிட்டுள்ளார்? இவரை என்னன்னு குறிப்பிடுவாங்க. வீரமாமுனிவர் அவரை வந்து என்ன பெயரால தேம்பாவணியில் குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயர் சூட்டியுள்ளார். ஆப்ஷன் டி சரியான பதில். தேவநேய பாவாணர் பெயரில் சென்னையில் கீழ்கண்ட எந்த இடத்தில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது? தேவநேய பாவாணர் பெயரில் சென்னையில் கீழ்கண்ட எந்த இடத்தில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது? எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையில் செயல்பட்டு வருகிறது என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் வினாத்தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. வினாத்தொடர் அது வரக்கூடாது. அது எந்த ஆப்ஷன் பாருங்க. இதுல காணலை நீரோ, காட்சி பிழைதானோ, நானும் ஒரு கனவோ, இதெல்லாம் வினாத்தொடர்ல வரும். வானகமே இளவையிலே மரச்செறிவே, இது வந்து வினாத்தொடர் அல்லாத ஒன்றாகும். ஜி போப் அவர்கள் திருவாசக நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஜி போப் எப்போ 1900 ஆண்டுல தான் திருவாசக நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஆப்ஷன் சி வந்து சரியான பதில். வலுவற்ற தொடர் எது? மலரை கொண்டு வா, கொய்து வா, எடுத்து வா, கிள்ளி வா. இதுல வலுவற்ற தொடர் கொடியில் உள்ள மலரை கொய்து வா என்பது சரியான விடையாகும். உவேசா அவர்களின் இயற்பெயர் யாது? சாமிநாதன்கிறது அவர் ஆசிரியர் வைத்த பெயர். இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வேங்கடரத்தினம் என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை என மாணிக்க வாசகர் பற்றி கூறியவர் யார்? இப்படி மாணிக்க வாசகரை புகழ்ந்தவர் யார்? நம் மனத்தை கவர்கின்றனர் யாரும் இல்லை என்று மாணிக்க வாசகர் பற்றி கூறியவர். ஆன்சர் சரிதான். ஜியு போப் என்பது சரியான விடை. சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக தலைமை வகித்தவர் யார்? அதில் காந்தியடிகளும் பங்கேற்பாரு. அந்த வரவேற்பு குழு தலைமையாக வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர் என்பது சரியான விடையாகும். தன்வினை தொடரை கண்டறிக. தொடுக்கப்பட்டது, தொடுத்திலன். இதுல தன்வினை தொடர் வள்ளி மாலை தொடுத்தால் என்பது சரியான பதில். பிறவினை சொற்களை கண்டறிக. நனைந்தான், படித்தான், திருத்தினான், நனைந்தான், வருவித்தான், திருத்தினான், படித்தான், வருவித்தான். இதுல பிறவினை என்ன வரும்? ஆன்சர் சரிதான். வருவித்தான், திருத்தினான் என்பது சரியான பதிலாகும். தமிழ் சொல்லகராதியை இயற்றியவர் யார்? தமிழ் சொல்லகராதியை இயற்றியவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கதிரை வேலனார் என்பது சரியான பதில். ஆப்ஷன் டி. பாய்மரக் கப்பலில் 8 திங்கள் வந்தபோது கீழ்கண்ட எந்த 2 நூல்களையும் படித்து கொண்டு வந்தார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா போப் அவர்கள். போப் பாய்மரக் கப்பலில் 8 திங்கள் வந்தபோது கீழ்கண்ட எந்த 2 நூல்களையும் படித்து கொண்டு வந்தார்? அந்த நூல் எதுன்னு பாருங்க. தமிழ் மற்றும் வடமொழி நூலை படித்து கொண்டு வந்தார் என்பது சரியான பதில். தற்கால தமிழ் சொல்லகராதியை வெளியிட்டவர் யார்? தற்கால தமிழ் சொல்லகராதியை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. பாபானந்தம் அவர்கள் தான் தற்கால தமிழ் சொல்லகராதியை வெளியிட்டவராவார். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எந்த தொடர்? ஒருமை பன்மை. மேகங்கள் சூழ்ந்துள்ளது, சூழ்ந்து கொண்டனர்.
இதுல மேகம் சூழ்ந்து கொண்டன என்பதுதான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடராகும். ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். சாரி, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மேகம் சூழ்ந்து கொண்டன என்பது தவறு, சூழ்ந்து கொண்டதுன்னு வரணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்பது சரியான விடையாகும். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்த ஒன்று, மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுல வினை மரபுல என்ன வரும்? ஆன்சர் சரிதான். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். பாவாணர் எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாட்டின் போது சொற்பொழிவாற்றி தமிழெண்ணைக்கு பெருமை சேர்த்தார்? அது எத்தனையாவது உலக தமிழ் மாநாடு? ஆன்சர் சரிதான். அதாவது 5வது உலக தமிழ் மாநாட்டில் தான் அவர் வந்து சொற்பொழிவாற்றி தமிழெண்ணைக்கு பெருமை சேர்த்தார். போப் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தார்? எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை? ஆன்சர் சரிதான். 1885ஆம் ஆண்டு முதல் 1908ஆம் ஆண்டு வரை 23 ஆண்டுகள் வந்து போப்ப வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார். தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து கூறியவர் யார்? ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை பற்றி கூறியவர் ஆன்சர் சரிதான். ஊவேசா என்பது சரியான விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவர்க்கு மன்னரும் பணிந்தான் பணிந்தன பணிந்தது. இதுல ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவர்க்கு மன்னரும் பணிந்தனர் என்பது சரியான விடையாகும். சொற்களின் கூட்டு பெயர்களில் தவறான இணையை கண்டறிக. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் என்ன வரணும்? ஆட்டு மந்தை, ஆட்டுக்கூட்டம் என்பது தவறான கூட்டப்பெயராகும். மக்கள் கூட்டம், ஆணிரை, தென்னந்தோப்பெல்லாம் வந்து சரி. ஆட்டுக்கூட்டம் என்பது ஆப்ஷன் சி வந்து தவறானது ஒன்றாகும். தமிழ் அகர முதலியை தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் மூலம் தொகுத்தவர் யார்? தமிழ் அகர முதலியை தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் மூலம் தொகுத்தவர் ஆப்ஷன்ல சண்முகம் அவர்கள். ஆப்ஷன் சி வந்து சரியான பதில். வீரமாமுனிவர் கீழ்கண்ட எந்த வயதின் போது தமிழகம் வந்தடைந்தார்? வீரமாமுனிவர் கீழ்கண்ட எந்த வயதின் போது தமிழகம் வந்தடைந்தார்? சரியான பதில் ஆப்ஷன் பி தான். 30 வயதில் தமிழகம் வந்தார். நிகண்டில் உள்ள மொத்த தொகுதிகள் என்ன? நிகண்டில் உள்ள மொத்த தொகுதிகள் எவ்வளவு? தொகுதிகள் ஆன்சர் சரிதான். 12 தொகுதிகள் கொண்டது நிகண்டுகளாகும். இனியன் கவிஞர் இது எவ்வகை தொடர்? இனியன் கவிஞர் இது எந்த தொடர் வரும்? எழுவாய் தொடர் என்பது சரியான விடை. பாவாணர் உரையாற்றிய உலகத்தமிழ் மாநாடானது தமிழகத்தில் எங்கு நடைபெற்றது? இந்த 5வது உலகத்தமிழ் மாநாடு அது வந்து எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சரிதான். மதுரையில் நடைபெற்றது என்பது சரியான பதில். ஜியு போப் அவர்கள் கல்வி பணியும் சமய பணியும் ஒருங்கே ஆற்றிய இடம் எந்த இடம்? ஜியு போப் அவர்கள் கல்வி பணியும் சமய பணியும் ஒருங்கே ஆற்றிய இடம் ஆன்சர் சரிதான். அந்த இடம் பார்த்தீங்கன்னா சாயர்புரம் என்பது சரியான பதில். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நான் வாங்கிய நூல் இது அல்ல, இது அன்று, இது அல்ல, இவை அன்று. ஆப்ஷன் அப்படியே பாருங்க. ஆன்சர் சரிதான். நான் வாங்கிய நூல் இது அன்று என்பது சரியான பதில். தாஷிநாத்திய கலாநிதி என்று அழைக்கப்பட்டவர் யார்? தாஷிநாத்திய கலாநிதி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்த சிறப்பு பெயர் கொண்டவர் ஊவேசா என்பது சரியான பதில். சொற்களின் கூட்டு பெயர்கள் ஆலங், இலுப்பை, கம்பம், கீரை. இதில் அப்படியே பொருத்தி பாருங்க.
ஆன்சர் சரிதான். அதாவது ஆலங்காடு, இலுப்பை தோட்டம், கம்பங்கொல்லை, கீரை பாத்தி. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான பதிலாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். இதுல சரியான ஒன்று. ஆன்சர் சரிதான். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான பதிலாகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அரசர்கள் நல்லாட்சி செய்தார், பசு கன்றை ஈன்றன, மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, குழலி நடனம் ஆடினாள். இதுல சரியான ஒன்று குழலி நடனம் ஆடினாள். இது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, பசு கன்றை ஈன்றது, அரசர்கள் நல்லாட்சி செய்தார், அரசர்கள் நல்லாட்சி செய்தனர்னு வரும். இதில் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்றாகும். தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் அபிதான கோஷம் என்பது சரியான விடை. என் அண்ணன் நாளை வருவான். இது எவ்வகை தொடர்? இதுல தன்வினையோ கட்டளையோ பிறவினையோ கிடையாது. செய்தி தொடர் என்பது சரியான விடை. ஜியு போப் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து சென்னை வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆயிற்று? அங்க வர்றப்பதான் வடமொழியை தமிழை கற்றுட்டு வந்தாரு. 8 திங்கள் என்பது சரியான பதிலாகும். அகர முதலி தோன்றுவதற்கு கீழ்கண்ட எந்த நூலானது திருப்பு முனையாக அமைந்தது? அகர முதலி தோன்றுவதற்கு கீழ்கண்ட எந்த நூலானது திருப்பு முனையாக அமைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அகராதி நிகண்டு. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான பதிலாகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள் இங்கே உள்ளன. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளது. பிரம்புகளால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளது. இதில் நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவரும் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? சொற்பிறப்பியல் இதை பார்த்தாவே கண்டிப்பா அவர் யாருன்னு பாருங்க. தேவநேய பாவானார் என்பது சரியான பதில். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர், நிற்கின்றான், நிற்கின்றன, நிற்கின்றது. இதுல சரியான ஒன்று. மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் என்பது சரியான பதில். கட்டுரையை படித்தான். இது எவ்வகை தொடர்? ஆன்சர் சரிதான். கட்டுரையை படித்தான். ஐயாள் கூ இன்னது கண். இதுல வேற்றுமை தொடர் என்பது சரியான பதில். சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டியோகோ மீனை பிடித்தார். இதற்கு என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில் தான். சாண்டியோகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் என்பது சரியான விடை. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை போப் எந்த மொழியில் எழுதினார்? அவர் எந்த மொழியில் எழுதினார்னு பாருங்க. ஆங்கிலத்தில் எழுதினார் என்பது சரியான விடை. வீரமாமுனிவர் பிறந்த நாடு எந்த நாடு? அவர் பிறந்த நாடு இத்தாலி என்பது ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான பதிலாகும். ஜியு போப் அவர்கள் எந்த ஆண்டின் போது உதகமண்டலம் சென்றார்? ஜியு போப் உதகமண்டலம் சென்ற ஆண்டு. ஆன்சர் சரிதான். 1858 ஆண்டு சென்றார். ஒருமை பன்மை பிழை நீக்குக. இவை எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன். தான், தாம், தனது, தமது. ஆன்சர் சரிதான். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன் என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். பெருஞ்சித்திரனார் கீழ்கண்ட எந்த இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார்? அதுல தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு, தென்றல். இதுல அந்த 3 நூல்கள் எது? தென்மொழி, தமிழ்
நிலம் தமிழ் சிட்டு. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான பதில். நிறுத்தற் குறிகளை அறிதல். இதில் அப்படியே பாருங்க, இதில் கமாவல்ல கமாவல்ல கமாவல்ல. இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா குறிஞ்சி கமா முல்லை கமா மருதல் நெய்தல் கமா பாலை ஆகியன 5 இணைகள். முற்றுப்புள்ளி. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. தேம்பாவணி என்ற நூலை கீழ்கண்டவாறு எவ்வாறு பிரித்தால் அதன் பொருள் தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை என பொருள்படும்? அதை நம்ம ஆப்ஷன்ல பாருங்க எப்படி பிரிப்போம். ஆன்சர் சரிதான். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்பது சரியான பதில். சொற்களை ஒழுங்குபடுத்துக. செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம். இப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் சரிதான். நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். ஆப்ஷன் டி வந்து சரியான பதில். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகிறது, கட்டடங்கள் ஆகின்றன, கட்டடங்கள் விளைநிலம் கட்டடங்கள் ஆகின்றன. ஆன்சர் சரிதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான பதிலாகும். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இதுல படித்தார், படித்தாரா, படிக்கிறார், படிப்பித்தார். ஆன்சர் சரிதான். ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் என்பது பிறவினை சொற்றொடராகும். ஜியு போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? 1900 திருவாசகத்தை மொழிபெயர்த்தாரு. திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. 1886 ஆண்டு என்பது சரியான பதில். தம் வாழ்க்கை வரலாற்றை ஊவேசா அவர்கள் ஆனந்த விகடன் இதழில் கீழ்கண்ட எந்த பெயரில் நூலாக எழுதினார்? தன் வாழ்க்கை வரலாற்றை ஊவேசா அவர்கள் ஆனந்த விகடன் இதழில் கீழ்கண்ட எந்த பெயர்? என் சரிதம் என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்ககாலம். இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் சரிதான். அதாவது மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். ஆப்ஷன் டி வந்து சரியான பதில். நிறுத்தற் குறியிடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. இதற்கு சரியான ஒன்று ஆச்சரியக்குறி வியப்புக்குறி. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே என்பதுதான் சரியான விடையாகும். தமிழை வடமொழி வல்லாண்மையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தமிழை வடமொழி வல்லாமையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில். ஜியு போப் சமய பணியாற்றிய சாயர்புரமானது தமிழகத்தின் எந்த மாவட்டத்தை சார்ந்த இடம்? சாயர்புரம் தமிழகத்தின் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? ஆன்சர் சரிதான். எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி என்பது சரியான பதில். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று செம்மொழிக்கு இலக்கணம் கூறியவர் யார்? அவர் பார்த்தீங்கன்னா 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்றவர் தேவநேய பாவாணர். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான பதில். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. இதெல்லாம் ஆப்ஷன்ல பாருங்க. திருந்த செய்தான், நேற்று வருவித்தான், ஓவியம் பெரிய ஓவியம் வரைந்து வா. இதுல அவர்கள் நன்றாக படித்தனர் என்பதுதான் தன்வினை வாக்கியமாகும். கடைசி ஒன்று நிறுத்தற் குறிகளை இடுதல். என்னப்பா என்று கேட்டேன் நான். இதில் பார்த்தோடனே சொல்லிடுவோம். என்னப்பா இரட்டை மேற்கோள்குறியில கேள்விக்குறி என்று கேட்டேன் நான் முற்றுப்புள்ளி. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான பதில். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 100 கேள்விகள் 2வது ரிவிஷன் தமிழ் ஃபுல் மாடல் உயிர்நாடி 3க்கு பார்த்தோம்.
கண்டிப்பாக எல்லாரும் சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய உயிர்நாடி தேர்வுகளையும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல். இன்னும் ஒரு 40 days பக்கம் தான் இருக்குது. அதனால் நல்லா படிங்க. தேங்க்யூ.